Hi students, welcome to Grammar Crammer, English Grammar தமிழில். இன்னைக்கு நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு கன்ஃபியூசிங் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த டூ மேக் இது ரெண்டுத்துக்குமே ஒரே பொருளாக தான் தெரியும். அதை பயன்படுத்துறதுல வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. எந்த நேரத்தில் நம்ம வந்து டூவை யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம வந்து மேக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல பேர் வந்து இந்த டூக்கும் மேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டூவையும் யூஸ் பண்ணிடுவோம், இல்லைனாக்கா மேக்கை யூஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நம்ம பேசணுன்னா அது வந்து தப்பாயிடும் இல்லைங்களா? இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து இந்த டூக்கும் மேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சிட்டிங்கனாக்கா டூவை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், மேக்கை எந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்ம பேசலாம் அல்லது எழுதலாம் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டூ. இந்த டூ அப்படின்ற வேர்பை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். டூ இஸ் யூஸ் டு டாக் அபவுட் ஜாப்ஸ், ஒர்க், டாஸ்க்ஸ். அதாவது இந்த டூவை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வேலை. ஜாப் அப்படின்னா வேலை இல்லையா? ஒர்க் அப்படின்னாலும் வேலை தான். டாஸ்க் அப்படின்னாலும் அது ஒரு செயல்பாடு, பணி. இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த டூ அப்படின்ற வேர்பை வந்து யூஸ் பண்ணணும். வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம செய்கிற எல்லா வேலையும் பற்றி, எந்த வேலையாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து இந்த டூவை யூஸ் பண்ணலாம். நோ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. இந்த டூவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த பொருளுமே உற்பத்தி செய்யப்படுவது இல்லை. எதையுமே நம்ம வந்து உற்பத்தி செய்யக்கூடாது. உற்பத்தி செய்யாமல் நம்ம கைகளால் நம்ம செய்யக்கூடிய இந்த வேலையை நம்ம சொல்லும்பொழுது நம்ம வந்து டூவை யூஸ் பண்ணலாம். கவனமாக வச்சுக்கோங்க, நம்ம டூவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த புதிய பொருளையும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உற்பத்தி பண்ணுற செயலை வந்து நம்ம டூன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், இப்போ வந்து டூ அப்படின்ற வேர்பை வச்சு நம்ம வந்து ஹவுஸ் ஒர்க், வீட்டில் என்னென்னலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். டூ த ஷாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். மேக் த ஷாப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. டூ த ஷாப்பிங், டூ த குக்கிங், டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னா பாத்திரத்தை கழுவுறது, டூ த கிளீனிங் அப்படின்னாக்கா க்ளீன் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம வந்து டூவை யூஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், டூவை யூஸ் பண்ணி ஜென்ரல் திங்ஸை வந்து எப்படி பேசலாம் அப்படின்ட்டு. டூ மை பெஸ்ட், என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது டூ அ ஃபேவர் அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் வந்து டூ அ ஃபேவர் அப்படின்னு சொல்லுவோம். டூ ஹார்ம் அப்படின்னா கஷ்டம் கொடுத்தல். அடுத்தது டூ குட் அப்படின்னா நல்லது செய்தல். இதையெல்லாம் நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து இந்த டூ அப்படின்ற இந்த ஆக்ஷன் வேர்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், டூ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒர்க், வேலை செய்தல், படித்தல், இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். டூ த ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீட்டு பாடம் செய்கிறோம், அதை செய்ய சொல்லணும் அப்படின்னா டூ த ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டூ த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நம்ம செய்யணும் அப்படின்னா டூ த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அசைன்மெண்ட்டை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா டூ தி அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு வேலை செய்கிறோன்னா டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டூ அன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த டூவை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த டூவை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம எதுவும் புதுமையாக உற்பத்தி பண்ணக்கூடாது. ஏதாவது மெட்டீரியலை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்கள், இந்த டூவை வந்து இந்த ஒர்க்குக்கும் ஸ்டடிக்கும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். டூ அன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிளாஸ் ரூமில் வந்து ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுவாங்க இல்லையா டீச்சர், அப்போ வந்து நம்ம டூ அன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டூ அ கோர்ஸ், ஏதாவது கோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது டூ அ கோர்ஸ் சொல்லலாம். டூ அ ட்ராயிங் அப்படின்னு சொல்லலாம். படம் வரைன்னு சொல்லும்போது டூ அ ட்ராயிங் சொல்லலாம். டூ த பெயிண்டிங் அப்படின்னு சொல்லலாம். பெயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது டூ த பெயிண்டிங் அப்படின்னு சொல்லலாம். டூ அ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரிப்போர்ட்டை எழுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரிப்போர்ட், டூ அ ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து டூவை வந்து எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், மேக். இந்த மேக் அப்படின்ற வேர்பை வந்து நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம்? மேக் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் ப்ரொடியூசிங், கன்ஸ்ட்ரக்டிங் ஆர் க்ரியேட்டிங் சம்திங் நியூ. இந்த மேக்கை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து புதுசாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும், அல்லது புதுசாக கட்டணும், அல்லது புதுசாக உருவாக்கணும்,
கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உருவாக்கணும். அந்த மாதிரி நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னா அதை சொல்லும்போது நம்ம வந்து மேக் அப்படின்ற வேர்பை தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம டூவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தப்பான யூசேஜ் ஆகிடும். டூவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, மேக்கை தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த மேக்கை வந்து இந்த சாப்பாட்டு பொருளெல்லாம் தயாரிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மேக் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். மேக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். காலையில் நம்ம சாப்பிட்றது தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், டிஃபனு. அப்போ டிஃபன் செய்ய அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? மேக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மேக் காஃபி அப்படின்னு சொல்லலாம். மேக் அ கேக் அப்படின்னு சொல்லலாம். மேக் சாலட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வந்து டூ ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடாது. டூ ஃபுட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா தப்பு. டூ த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. டூ அ காஃபி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. டூ அ கேக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா தப்பாயிடும். அப்போ இந்த உணவுப் பொருளை தயாரிக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இதை வந்து நம்ம புதுசாக செய்கிறோம். அந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இந்த மேக் அப்படின்ற இந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், மேக்குக்கு வந்து இந்த கம்யூனிகேஷனுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கம்யூனிகேஷன் அப்படின்னாக்கா நம்ம வந்து தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசுவதற்கு கருத்து பரிமாற்றத்துக்கு கூட நம்ம வந்து மேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், மேக் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும், டூ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது மேக் அ ஃபோன் கால், ஃபோன் கால் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேக் அ ஃபோன் கால் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மேக் அன் அப்பாலஜி, அப்பாலஜி அப்படின்னா வருத்தம் தெரிவித்தல் இல்லையா, வருத்தம் தெரிவி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மேக் அன் அப்பாலஜி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், அதை எப்படி சொல்லலாம்? மேக் அ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மேக் அ கமெண்ட், கமெண்ட் செய்யி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து மேக் அ கமெண்ட் அப்படின்னு சொல்லணும். மேக் அ சஜஷன், நம்மளுடைய கருத்தை வந்து அவங்களுக்கு வந்து தெரிவிப்போம் இல்லையா, சஜஸ்ட் பண்ணுவோம், இதை நீ செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து மேக்கை தான் யூஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து டூவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தப்பான பயன்பாடு. அடுத்தது பாருங்கள், மணி, பணத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் பாருங்களேன், அதை பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து இந்த மேக் அப்படின்ற இந்த வேர்பை தான் யூஸ் பண்ணணும். மேக் மணி அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது மேக் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அப்படின்னா என்னது? லாபம் இல்லையா, லாபம், நல்லா லாபம் உருவாக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. மேக் அ லாஸ் அப்படின்னா நஷ்டம். ப்ராஃபிட் அப்படின்னாக்கா லாபம், லாஸ் அப்படின்னா நஷ்டம். இந்த நஷ்டம் உருவாக்கு அல்லது லாபம் உருவாக்கு, பணத்தை உருவாக்கு, பணம் நிறைய சம்பாதி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து இந்த மேக் அப்படின்ற வேர்பை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், மேக் பிளான், ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த மேக் அப்படின்ற வேர்பை தான் யூஸ் பண்ணணும். மேக் அ பிளான், ஒரு பிளான் போடு அப்படின்னு சொல்லுவோம். மேக் அ லிஸ்ட், ஒரு லிஸ்ட் எழுது, ஒரு லிஸ்ட்டு போடு அப்படின்னு சொல்லுவோம். மேக் அ கெஸ், கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். மேக் அன் எஃபர்ட், முயற்சியை போடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து மேக் அ மிஸ்டேக், ஒரு மிஸ்டேக் உருவாக்குறது, அதை வந்து நம்ம மேக்குன்னு சொல்லணும். அடுத்து மேக் அ டிசிஷன், ஒரு முடிவு எடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மேக் அப்படின்ற இந்த வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து நம்ம இந்த மேக்கை எப்போ யூஸ் பண்ணலாம், டூவை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம டூவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதில் எந்த விதமான பொருளையும் புதுசாக உற்பத்தி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செய்கிற வேலைகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த டூவை யூஸ் பண்ணலாம். அதுவே நம்ம மேக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது புதுசாக உருவாக்கணும், புதுசாக கட்டணும், புதுசாக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்கை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டூவை யூஸ் பண்ணி ஏதாவது 2 சென்டென்ஸ், மேக்கை யூஸ் பண்ணி ஏதாவது 2 சென்டென்ஸ் நீங்கள் வந்து சொந்தமாக எழுதி நம்ம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், practice makes perfect. Thank you students.